கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து அதிசயமாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 91 அதனுடைய 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே அந்த பொதுவாகவே இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது உன்னதமானவராகிய தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய அடைக்கலத்திற்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் எவ்விதமான நன்மைகள் உண்டு, எவ்விதமான பாதுகாப்பு உண்டு என்று அழகாக அந்த வசனங்கள் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பின்பு ஆண்டவருடைய சட்டைகளுக்குள் இருக்கிறவர்களுக்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. 14, 15 வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவை 3 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சட்டைகளுக்குள் இருக்கிறவனுக்குண்டாகிற பாதுகாப்பையும் பலத்தையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இப்படியெல்லாம் அந்த உன்னதமான தேவனுடைய சட்டைகளுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என்று சொல்லப்படுகிறது. சட்டைகளுக்குள் இருக்கிற ஒருவருக்குத்தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு திருப்திகரமான ஆசீர்வாதத்தை தர ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, எந்தெந்த இடத்திலெல்லாம் வெற்றியும் அற்புதமும் விடுதலையும் ஜெயமும் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது போல என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இரட்சிப்பு கொடுக்கிறது வேறு, இரட்சிப்பை காண்பிப்பது வேறு. ஆண்டவருடைய நாமத்தினாலே எப்பெல்லாம் விடுதலை தேவையோ, வெற்றி தேவையோ, அற்புதம் தேவையோ, சுகம் தேவையோ அப்போதெல்லாம் அவனுக்கு நான் அதை காண்பிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு மனித அடைக்கலத்திற்குள் ஓடி அனுகூலமான கரங்களுக்குள் தங்கியிருக்க அல்லது அங்கே இளைப்பாற விரும்புகிற ஒரு நபராக இராதபடி உன்னதமான தேவனுடைய சட்டைகளுக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிற ஒரு உத்தமியாய், ஒரு உத்தமனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். மரணம் வரைக்கும் திருப்தியாய் நடத்த ஆரம்பிப்பார். மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் வெற்றி தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஜெயம் தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நன்மையின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பயம் உருவாகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உனக்கு இரட்சிப்பை தந்து மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரே. இந்த காலை நேரத்தில் உன்னதமானவருடைய சட்டைகளுக்குள் எப்பொழுதும் தங்கியிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீ காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய சட்டைகளுக்குள் அடைக்கலம் புகுந்தால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதத்தில் நாங்கள் முழுவதும் வாசிக்கிறோம். அதோடு முடிவதில்லை, நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், மரணம் வரைக்கும் திருப்தியான வாழ்வை தருகிற ஆண்டவர், எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு விடுதலையும் ஜெயமும் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உடைய இரட்சிப்பை காண்பிக்கிற ஆண்டவர். ஆமாண்டவரே, உம்முடைய அடைக்கலத்தை விட்டு வேறெங்கு செல்லாதபடி நான் உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளேயே இருக்க எனக்கு கிருபை பாராட்டும். பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளும். இவ்வளவு பெரிதான பாக்கியத்தை நான் ஒருபோதும் உதாசீனப்படுத்தவோ விட்டுவிடவோ இல்லாதபடி செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், அப்படியே காத்து நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம், அப்படியே அற்புதங்களை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.